அவங்க ஊர்லேருந்து வேற மற்றவங்க சர்ச்சுக்கு வரதை பார்த்துக்கிட்டு எனக்கு நேரம் போகலப்பா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்படியே வர ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டி ஒரு நாள் சொன்னாங்க, யாருமே அவங்களுக்கு இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப அந்த பாட்டியை பிடிச்சி போச்சு. பைபிள் வாசிக்கவே தெரியாது, ஆனால் ஒரு பெரிய ஒரு பைபிளை கொண்டு வருவாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் இருக்காது. அந்த பாட்டிக்கு வீட்டுக்கு நான் எப்பயாவது போயாச்சுன்னா அந்த அறையில் தான், அதில் ஒரு இடத்துல படுப்பாங்க, ஒரு இடத்துல சமைப்பாங்க. அவங்களுக்கு கையில் மொபைல் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கோவிட் டைமில் வேறு எல்லாரையும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிடலாம், இந்த பாட்டியை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் அந்த பாட்டியை பார்க்குறதுக்காக போகிறேன். பாட்டி கொஞ்ச நாள் தாண்டி என்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. நான் அந்த பாட்டியை பார்த்து கொஞ்சம் நேரம் அந்த வாசலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படியே சாயங்காலம் இப்போ 7 மணி ஆகுது. 7 மணி ஆகுது. நான் ஜெபிச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறேன். அந்த பாட்டி சொல்கிறாங்க, என் பக்கத்தில் ஒருத்தங்க சுகம் இல்லாமல் இருக்கிறாங்க, வந்து ஒரு வார்த்தை ஜெபிச்சுக்கிட்டு போயிரு. ஒரு சின்ன குட்டி பையன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், வந்து ஜெபிச்சுக்கிட்டு போயிரு. நான் சொல்கிறேன், முடியாது பாட்டி, முடியாது. 7 மணி ஆச்சு. இந்த சாயங்காலத்தில் இனி அதுவும் புதிய வீடு, நம்ம விசுவாசிகள்னை விட தெரியும், நான் வரவே மாட்டேன். அந்த பாட்டி முடியாது, நீங்கள் வந்து ஒரு வார்த்தை ஜெபிச்சுக்கிட்டு தான் போகணும். என் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பாட்டியுடைய தொந்தரவு தாங்காமல் தான் அந்த வீட்டில் நான் ஜெபிப்பதற்காக போயிருந்தேன் பாருங்க. ஜெபிப்பதற்காக அந்த வீட்டில் போனால் ஒரு சின்ன பையன் சுகம் இல்லாமல் இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்லாம் கைவிட்டு அவன் ஒரு வித்தியாசமான வியாதியில் பாதிக்கப்பட்டு காது இந்த பக்கம்லாம் புண்களால் இருந்து அந்த பெற்றோர்கள் எல்லாம் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சேரில் உட்கார கூட செய்யலை. போனேன், அப்படியே அந்த பையனுக்காக ஜெபிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்காக அந்த பையனுக்காக ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த ராத்திரியிலேயே ஆண்டவர் அந்த பையனை தொட்டு சுகமாக்கிட்டார். கேரளாவில் பெரிய ஹாஸ்பிட்டலில் இல்லாத விடுதலையை ஒரே ராத்திரியில் விடுதலை வந்து விட்டது. அப்படியே போய்விட்டது. பிறகு அந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச உடனே சபை திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது. அந்த பையன், அவங்க அம்மா, முழு குடும்பமும் சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளையில் அந்த பாட்டி திடீர்னு மரித்து போகிறாங்க. எனக்கு பெரிய ஒரு இழப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படலை, திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த 2 நாள் தாண்டி அந்த பக்கத்தில் போகிறேன், அவங்க வீடே காணலை. பஞ்சாயத்தில் வந்து வீடையும் இடிச்சிட்டாங்க. நான் பிறகு 2-3 குடும்பங்கள் அந்த ஏரியாவில் இந்த திரும்ப சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. நான் கேட்டேன், இங்கே ஆராதனைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வழி காட்டுனது யாருன்னு கேட்டால் அந்த 3 குடும்பமும் சொன்னாங்க, எழுத படிக்க தெரியாத வயசான அந்த பாட்டி எனக்கு சொன்னாங்க.